நாள் 5 நாள் கழிச்சு மாவாட்டி இந்த புளிச்சு போன தோசையை தின்னாலும் என் உடல் தாங்குங்கன்னு அவன் உடலை அவனையே அதை செட்பேக் ஆக்க என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுறான். பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, எங்களை மாதிரி எவனாவது ஒருத்தன் டிவியில் தோண்டிட்டானா அவனை பிடிச்சிட்டு எங்கள் உடல் மாறணும், எங்கள் உடல் தெய்வீகமாக வீசணும், இல்லைன்னா வள்ளலார் மாதிரி ஒளியாக அப்படியே பலன்னு காட்சி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் எதாவது நடக்குமா போகுமானா? புளிச்ச தோசையை வள்ளலார் தின்னுட்டு உட்காந்தாரா இன்னும்? எவன் சொன்னா கறி குழம்பு சாப்பிட்டா மீன் குழம்பு சாப்பிட்டா உடல் பலமாயிருன்னு? எவன் சொன்னா? மிஞ்சின் இன்னும் வேகமாக வேலை செய்யும். செரிமான நேரம் அதிகமாக தான் இங்கே இருக்கிற உறுப்புகள்லாம் அதிக வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கும். அதில் எவன் புலப்படணும்னு எவன் சொன்னான்? எந்த ஞானி சோத்தை அதிகமாக அள்ளி தின்னுட்டு கிடந்தான்? நமக்கு தான் 2-3 மிஷினை கடவுள் கொடுத்துருக்கான்ல, அள்ளி உள்ளே போடு, எல்லாத்தையும் கிரைண்டரில் மாவரைக்கிற மாதிரி அவன் அரைப்பான். 10 மணி நேரம் 12 மணி நேரம் அரைச்சிட்டு காலையில் வெளியே தள்ளுவான். வெளியே தள்ளி முடிச்சோடனே இன்னொரு ஐட்டம் புதுசாக இருக்கு, அதை தூக்கி உள்ள விடு. அடுத்தது என்ன? போய்கிட்டே இரு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களாம் ஸ்டைலாக ஆன்லைனில் போட்டு சாப்பாடு. உங்களுக்கெல்லாம் வேலை கம்மி. ஏன்னா வயிற்று வேகமாக எவ்வளோ கெடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்குமோ அந்த முயற்சி. இப்போ இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுலாம் சாப்பிட்டா 45 வயசுல 50 வயசுலலாம் விழுந்துருவோம். உழுவலைன்னா நமக்கு மருத்துவமனை இருக்கிறதே மருத்துவமனை இருக்குது. 6 விதமாக 7 விதமான மாத்திரைகள் ரெடியாக இருக்குது. கேரி பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான், அவ்வளோதான் விஷயம். காதுக்கு ஒருத்தர், கண்ணுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு செக்ஷன் தனியாக ஆகிட்டதுனால உங்களுக்கு கான்ஃபிடண்ட் ஆயிடுச்சு. காது சரியாலைன்னா அதுக்கு அவர் இருக்காரு, கண்ணு சரியாலைன்னா இவர் இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் டாக்டர் பக்கமே போகாமல் வாழ்ந்த வம்சாவளியிலேருந்து வந்தவங்க தாங்க இந்த மனித சமூகம். உடலை முதல்ல உணரணும். இந்த உடல் கடவுளோட உயர்ந்தது.